பரவாயில்லையே, பார்க்ல சுத்துற அளவுக்கு வந்துருச்சு உங்க புனிதமான விவகாரம். இந்த சமயத்துல வாக்கிங் அவசியம்னு டாக்டர் சொன்னாரு. அதனால கைய புடிச்சுக்கிட்டு நடக்கறீங்க. அவளுக்கு தான் வெக்கம் இல்ல. அட்லீஸ்ட் உங்களுக்காவது இருக்க வேண்டாம்? சாந்தி மெதுவா பேசு. அனிதா கேட்டா வேதனை பண்ணுவா. ஓஹோ, கட்டிக்கிட்ட பொண்டாட்டி வேதனைப்பட்டா பரவாயில்ல, அவ மட்டும் வேதனைப்படக்கூடாது. சாந்தி நான் சொல்றது எதுக்கு அப்புறம்? ப்ளீஸ். உங்க ஆசை எல்லாம் தீர்ந்து போறதுக்கு அப்புறமா? சாந்தி எல்லாரும் என்னம்மா என்ன தகராறு? இத பாருங்க, இவர் என் புருஷன். இவர் கையில 2 கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு. ஒண்ணு இவருக்கு, இன்னொன்னு யாருக்கு தரணும்? உங்களுக்கு தான் தரணும். ஆனா அந்த புத்தி இவருக்கு இல்ல. இத என் சக்கரத்துக்கு தருவாரா? கொஞ்சம் வாய் மூடுறியா? நீங்க என்ன பண்ணாலும் நான் வாயை மூடிட்டு தாங்க இருந்தேன். சாந்தி என்னது பப்ளிக்ல நீங்க தைரியமா சுத்துறது தப்பு இல்ல. பப்ளிக்ல நான் கேட்டா மட்டும் தப்பா? இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். உங்க கள்ள தொடர்புக்கு புனிதமான உறவுங்கற போர்வை வேற. சாந்தி நீ புரியாம பேசுற. அவன் மேல அவ்வளவு மோகம் இருந்தா என்னையே கல்யாணம் பண்ணிட்டீங்க. இப்படி மாறிக்கிட்டு வாடுறது ஒரு வாழ்க்கையா? ச்சே. இங்க பாருங்க, பப்ளிக்ல இப்படி புருஷன் பொண்டாட்டி சண்டை போறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏய் போயா, ஏற்கனவே நொந்து கிடக்குறேன். ஏதாவது பேசினா உன் மூஞ்சி திரும்பிடும். போ. வந்துட்டான். விஜய், அங்க என்ன தகராறு? ஏதோ குடும்ப பிரச்சனை நினைக்கிறேன். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நீ குடி. ஓஹோ, புருஷனை பொண்டாட்டியும் சண்டை போட்டுக்கறாங்க போல இருக்கு. சரி, அதை விடு. Cheers.